ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு ஸ்கூல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் எங்க போனாலும் ஒன்னாவே போவாங்க, ஒன்னாவே விளையாடுவாங்க. இப்படியே நாட்கள் ஜாலியா சென்று கொண்டு இருக்க திடீரென எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் ஸ்கூல்ல கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்களும் ஒன்னா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னன்னைக்கு நடத்துற பாடங்களை டெய்லி படிச்சாதானே எக்ஸாம் அப்போ ஈஸியா இருக்கும் செல்லுங்களா. இவங்க தான் சுட்டி பிள்ளைங்களாச்சே, அதனால அவங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கும்போது லெசன் ஒண்ணுமே புரியல செல்லுங்களா. அதனால அந்த 4 பேருக்கும் ஒரே தூக்கமா வந்துச்சு படிக்கும்போது. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கலான்னு நினைச்சு அப்படியே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணினாங்க. திரும்பவும் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா அப்பவும் ஒண்ணுமே புரியல. என்ன செல்லுங்களா, எப்படிரா நம்மளை பத்தி அப்படியே அக்கா புட்டு புட்டு வைக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எக்ஸாம் டைம்ல நீங்க பண்றது அக்கா அப்படியே கரெக்டா சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? அக்காக்கு எல்லாமே தெரியும் என் அன்பு செல்லமே. சரி வாங்க கதைக்குள்ளார போலாம். நாளைக்கு எக்ஸாமுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுல ஒரு பையனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை தெரியுமா செல்லுங்களா? இப்ப உடனே நான் சொல்ல மாட்டேன், கதையை தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கே புரியும். அடுத்த நாள் காலையில 4 பேரும் அவங்க வழக்கமா ஸ்கூலுக்கு போற கார்ல ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. ஆனா ஸ்கூலுக்கு தான் போகல. எங்க போனாங்க தெரியுமா? கிரவுண்ட்ல போய் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் கேமை ஜாலியா விளையாடிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் பிரின்சிபல் 4 பேரையும் அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு, ஏன்பா நேத்து ஸ்கூலுக்கு வரல, எக்ஸாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு விசாரிச்சாரு. உடனே இந்த 4 பேரும் பிரின்சிபல் கிட்ட, சார் நேத்து நாங்க வழக்கம் போல கார்ல ஸ்கூலுக்கு வந்தோம், ஆனா கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சார் கிட்ட 4 பேரும் கோரஸா போய் சொன்னாங்க. சாரும், ஓகேப்பா, நான் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறேன், பட் நேத்து கேட்ட கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க மாட்டேன், நியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. இந்த 4 பேரும் வீட்டுக்கு போய் நல்லா படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாமுக்கு வந்தாங்க. ஸ்கூல் பிரின்சிபால் 4 பேரையும் தனித்தனியா உட்கார வச்சு கொஸ்டின் பேப்பரை கையில கொடுத்தாரு. கொஸ்டின் பேப்பரை பார்த்ததும் 4 பேருக்கும் ஒரே ஷாக். ஏன் தெரியுமா? அதுல என்ன கொஸ்டின் இருந்தது தெரியுமா செல்லங்களா? சொல்றேன் கேளுங்க. கார்ல எந்த டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாரு நம்ம பிரின்சிபல் சார். அந்த 4 ஆப்ஷன் என்ன தெரியுமா? ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் டயர், ஃப்ரண்ட் சைடு ரைட் டயர், பேக் சைடு லெஃப்ட் டயர், பேக் சைடு ரைட் டயர். 4 பேருக்கும் என்ன செய்வதுன்னே தெரியல. உண்மையிலுமே கார் டயர் பஞ்சர் ஆனாதானே எழுத முடியும். 4 பேரும் 4 விதமான ஆன்சரை சூஸ் பண்ணுனாங்க. அடுத்த நாள் காலையில பிரின்சிபால் ரூமுக்கு கூப்பிட்டு, தம்பிகளா, நீங்க 4 பேரும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. பஞ்சர் ஆகாத கார் டயரை பஞ்சர் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லியிருக்கீங்க. நான் உங்களை விட வயசுலையும் அறிவிலையும் மூத்தவன், அதனால என்ன நீங்க ஏமாத்தவே முடியாது. இனிமேல் நீங்க 4 பேரும் ஒழுங்கா அன்னன்னைக்கு நடத்துற பாடத்தை ரெகுலரா படிச்சு நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு பிரின்சிபல் சார் இந்த 4 பேர்த்துக்கும் அட்வைஸ் பண்ணினாரு. அதே மாதிரி இந்த 4 பேரும் அன்னன்னைக்கு எடுக்கிற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சு அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தாங்க செல்லங்களா. நல்ல மார்க் எடுத்தது மட்டும் இல்ல, அந்த பிரின்சிபல் கிட்ட நல்ல பிள்ளைங்கன்ற பேரும் வாங்கினாங்க. செல்லங்களா, கதையை பார்த்தீங்களா செல்லங்களா? இந்த 4 அண்ணன்மார்களும் என்ன பண்ணுனாங்க, அவங்க எக்ஸாம் எழுத போகாம ஃபுட்பால் போய் விளையாண்டுருக்காங்க. ஆனா வந்து பிரின்சிபால் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. ஆனாலும்
பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிச்சாங்க பாத்தியா செல்லங்களா? அதே போலதான் செல்லங்களா, நீங்க நினைச்சுக்கிறீங்க நம்ம பொய் சொல்றது, நம்ம அம்மா அப்பாவை ஏமாத்திட்டோம், அம்மா அப்பா நம்பிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது செல்லங்களா. நம்மளை உருவாக்கின நம்ம ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால உங்களை பத்தி அவருக்கு ரொம்ப அழகாவே தெரியும். அதனால நீங்க ஏசப்பாவை ஒரு நாளும் ஏமாத்த முடியாது செல்லங்களா. நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் உங்க இருதயத்திலயும் உங்க மைண்ட்லயும் வர வேண்டிய ஒரே விஷயம் என்ன? ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும், அவர் பார்வையில இருந்து எதுவும் தப்பாது அப்படின்ற இந்த உண்மைய நீ ஆழமா உன் இருதயத்துக்குள்ளார ஏத்தி வச்சுக்கோ செல்லங்களா. சரியா? பைபிள்ல கூடயும் ஏசப்பா ஒரு சூப்பரான வசனம் கொடுத்திருக்காரு தெரியுமா? என்ன வசனம் தெரியுமா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பாத்தியா? ஏசப்பா எப்படியா நம்மள ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். உன் இதயத்துக்குள்ளார நீ என்னெல்லாம் யோசிக்கிற, நீ என்னென்னலாம் திங்க் பண்ற, நீ என்னென்னலாம் தப்பு செய்ய போற, அதை எப்படியெல்லாம் மாத்தி சொல்ல போற அப்படின்றத கூடயும் ஏசப்பாக்கு தெரியும் செல்லங்களா. ஏன்னா அவரு ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். சரியா செல்லங்களா? அதனால இனிமேலு நீங்க யார வேணாலும் ஏமாத்தலாம், யாரை ஏமாத்த முடியாது. எஸ், கரெக்ட். ஏசப்பாவை ஏமாத்தவே முடியாது. சரியா செல்லங்களா? சரி, இந்த வசனத்தை வாசிப்போமா? அக்கா கூட சேர்ந்து நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. உங்க இருதயத்துக்குள்ளார பசுமரத்தை அணி போல ஏத்திக்கோங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த வசனம் எங்க இருக்கு? சங்கீதம் 139:1. சொல்லுங்க பாப்போம். கரெக்ட் செல்லங்களா. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க போனாலும் நீ உன் மனசுக்குள்ள நினைச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன? தப்பு செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மள ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், அதனால நம்ம எந்த தப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு நீ உன் சிந்தைக்குள்ளார எப்பவுமே வரணும். இப்ப மட்டும் இல்ல, பெருசாயி அக்கா மாதிரி வயசு வரும்போது கூட உனக்கு இந்த ஞாபகம் இருக்கணும். சரியா செல்லங்களா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லங்களா? அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.